சொல்லி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பை அரசு எப்பொழுது அறிவிக்க போறாங்க, தகுதி வரம்பு தள்ளுபடிக்கான தகுதி வரம்புகள் என்னென்ன, நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த பேங்க்ல இருப்பவங்களுக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்க போறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்வது குறித்து வீடியோல பார்க்கலாம். குறிப்பாக 5 சவரன் வரை அடமானம் வைத்துள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தகுதியான பயனாளர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருவதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியை தொடர்ந்து தற்பொழுது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பும் மக்களிடையே அதிகரித்துள்ளது. இதில் அதை பற்றி தான் இது சுட்டிக்காட்டப்படும். இதற்காக மக்களிடையே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகதால் கடன் பெற்றவர்கள் தங்கள் விவரங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இருப்பினும் இந்த சலுகை தனியார் நிதி நிறுவனங்களில் உள்ள கடன் பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு இந்த வட்டியை தற்போது நிறுவனங்களை இந்த வீடியோ தெளிவாக விவரிக்கிறது. ரெடியாகிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போதைய நிலை அப்படின்னு பாக்குறப்ப கடன் பெற்றவர்களுடைய விவரம், கடன் தொகை, அடமானம் வைத்த தங்கத்தின் அளவு, இதை தான் தற்போதைய நிலை பாத்தீங்கன்னா போட்டு தகுதியான பயனாளிகளுடைய பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தங்கத்தின் அளவு எத்தனை கிராம், அதாவது 40 கிராம்குள்ள இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா அந்த தள்ளுபடியுடைய அறிவிப்பு வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இதுதான் 41 கிராம் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி ரிஜெக்ட் ஆகும். பயனாளிகளின் விவரம், கடன் பெற்றவரின் ஒரு பொருளாதார பின்னணி, அப்புறம் கடன் ரூபாயாக பெற வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த வங்கிகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள். இந்த வங்கிகள் குறிப்பிட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிக முன்னுரிமை அளிக்கிறது. பொதுத்துறை வங்கிகள். சில அரசு பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு தற்போதைய பரிசீலனை உள்ளன. தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு பெறப்பட்ட கடன் தொகையானது தள்ளுபடி திட்டம் இந்த இதுக்கு பொருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாருக்கெல்லாம் முன்னுரிமை, இந்த போனஃபைட் இதை பார்த்துக்கோங்க. பின்னர்ல அனைத்து நகைக்கடன்தாரர்கள், பொருளாதாரத்தை பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகைச்சையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள், இந்த 3 பகுதிகளில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் மாற்று பணியிடங்கள் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில தினங்கள்ல வழங்க இருக்காருங்க. 5 சவரன் வரை இந்த திட்டம் பெரிய அளவிலான திட்டம் அல்ல. ஏழை எளிய மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் 5 சவரன் வரையிலான நகை கடன்கள் மட்டுமே பரிசீலனைப்படுவதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. அடுத்தடுத்த ஜாக்பாட் என்னவாக இருக்கும், இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இப்ப அரசினுடைய முதன்மையான முன்னுரை. ஒருங்கிணைந்த வடிகால் கட்டி இப்ப நீங்க தயார் நிலையில் இருக்கணும்னா வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக் செயல்பாட்டில் உள்ளதா நீங்க சரிபார்க்கவும், கடன் ஆவணங்கள், லோன் டாக்குமெண்ட், அடமானம் வைத்த ரசீது மற்றும் பத்திரம் பேஸ வச்சுக்கோங்க. கேவைசி ஆதார், கேவைசி அண்ட் ஆதார். வங்கி கணக்குடன் ஆதார் எண், மொபைல் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில இவைகள் அனைத்துமே முக்கிய தகவல்களாக நமக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.